Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 36:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தம் பிள்ளைகள் தம்முடைய வீட்டின் பரிபூரணத்தை அனுபவிக்கும்படியும் தம்முடைய பேரின்ப நதியில் பானம் பண்ணும்படியும் விரும்புகிறார். இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உண்மையாய் அவரை தேட வேண்டும். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எவ்வளவு அருமையான வாக்குதத்தம்! தேவன் தம் பிள்ளைகள் தம்முடைய வீட்டின் பரிபூரணத்தை அனுபவிக்கும்படியும் தம்முடைய பேரின்ப நதியில் பானம் பண்ணும்படியும் விரும்புகிறார். இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உண்மையாய் அவரை தேட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை உயர எழும்பச் செய்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் உயர் ஸ்தலங்களுக்கு உயர்த்தப்படுவதை காண்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். இன்னும் மேலே எழும்பும்படி இன்றைக்கு ஆண்டவர் இன்னொரு வாக்குதத்தத்தை அளிக்கிறார். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று வேதம் கூறுகிறது. தமது ஆலயத்திலுள்ள சம்பூரணமான ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை திருப்தியாக்குவார். இந்த வேத பகுதி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்ற இன்னொரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது. உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். யாருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்? ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று கூறி அடைக்கலம் தேடி ஆண்டவரிடம் வருவோருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அடைக்கலம் தேடி ஆண்டவரிடம் வர வேண்டும். நம்மை அழிக்க நினைக்கும் எதிரிகள் அல்லது வாழ்க்கையின் தேவைகள் ஆகியவை சோதனைகளாக வரலாம். அது போன்ற தருணங்களில் நாம் என்ன செய்வோம் என்று ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தேவனே அவற்றை விட்டு நாம் வெளிவர உதவி செய்து நமக்கு வேண்டியவற்றை அருளி செய்வார் என்பதால் இன்றைக்கு அடைக்கலம் தேடி ஆண்டவரிடம் வருவோம். தம் மண்டை அடைக்கலமாக வருகிறவர்களுக்கு அவர் சம்பூர்ணமான விருந்தை ஆயத்தம் பண்ணி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி இருக்கும்படி பண்ணுகிறார். தேவன் தரும் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். தாவீது மகா பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கர்த்தரை காலையிலும் மாலையிலும் இரவிலும் தேடினான். பொறுப்புகள் தேவ சமூகத்திலிருந்து தன்னை விலக்கி வைக்க அவன் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு அநேகர் எனக்கு மிகுந்த வேலை இருக்கிறது, ஜெபிக்க நேரமே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்வதால் தேவனுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்களை தவற விடுகிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்த போதிலும் ஜெபத்தில் அதிக நேரத்தை செலவிட்டதை காட்டுகிறது. அதிகாலையில் அல்லது பின்னிரவில் அல்லது எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது அவர் பிதாவிடம் ஜெபித்தார். ஆகவேதான் அவரது வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அவ்வளவு வல்லமை காணப்பட்டது. வேதம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கூறுகிறது. நாம் தேவனை தேடும்போது
அவர் நம் வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புகிறார். அதற்கும் மேலாக தேவன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதே மிக பெரிய ஆசீர்வாதமாகும். பரிசுத்த ஆவியானவரே கர்த்தராக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், தேற்றுவார், நம் வாழ்வில் தேவ திட்டத்தின்படி நடத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். தாவீதும் இயேசுவும் தினமும் ஜெபித்தது போல காலையிலோ இரவிலோ வாய்க்கும் போதெல்லாம் நேரத்தை ஒதுக்கி ஜெபிப்போம். ஜெபம் ஒரு பாரம் அல்ல, ஒரு தேவ பிள்ளைக்கு பெரிதான ஸ்லாக்கியம் அது. நாம் அவருடைய பிரசன்னத்தில் நேரம் செலவழித்தால் அவர் நம்மை பரிசுத்த ஆவியால் நிறைத்து நேர்த்தியாக வழி நடத்துவார், நம்மை மகிமையாக பயன்படுத்துவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவுமே இந்த உலகில் தேவனுடைய ஊழியங்கள் தொடரும். அவ்வண்ணமாகவே நீங்கள் அவரிடம் அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஜெபம். பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கென்று நீர் சம்பூரணமான விருந்தை ஆயத்தம் பண்ணி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய எதிரிகள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்திருப்பதால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம் அண்டை அடைக்கலமாக வருகிறேன். இக்கட்டுகளை கடந்து உம்முடைய கிருபையால் அவற்றை மேற்கொள்வதற்கான பலனை எனக்கு தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய விரோதிகள் வைக்கும் கண்ணிகளிலிருந்து உம்முடைய வல்லமையான கரம் என்னை மீட்டு உயர் தலங்களுக்கு உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய சம்பூரணத்தினால் என்னை திருப்தியாக்கி என்னுடைய எதிரிகளுக்கு மேலாக நான் எழுந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்வீர் என்று முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, தினமும் உம்மை தேட வாஞ்சையுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். எல்லா சாக்கு போக்குகளையும் சோம்பேறித்தனத்தையும் என் வாழ்க்கையை விட்டு அகற்றும். காலையிலும் பகலிலும் இரவிலும் ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பும். என் பிள்ளைகள் மேலும் சந்ததியினர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும். என் குடும்பத்தில் உம் ஆசீர்வாதங்கள் நதிகள் போல பிரவாகித்து ஓடுவதாக. உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு பாத்திரமாய் என்னை பயன்படுத்துவீராக. உம்முடைய ஆவியினால் நேர்த்தியாக என்னை நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.